எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. நான் வாரேன். போச்சு, தேவையில்லாத வேலை பார்த்து மாட்டிக்கிட்ட மலரு. எல்லாம் இந்த அண்ணனால. இங்கே பாருங்க, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 400 ரூபா, சரியா? சரிங்கக்கா. மேக்கப்லாம் பண்ணி விடணும்னா அதுக்கு தனி காசு, ஒரு ஆளுக்கு 200 ரூபா. அக்கா, மேக்கப்லாம் நம்மளே பண்ணிடுவோமா? ஐசு, நீ என்ன சொல்ற? நம்ம பண்ண நல்லா இருக்குமா? ஆமாம், மேடையில் ஆடும்போது அழகாக தெரியணும்னா என்னை மாதிரி அதுக்குன்னு படித்தவங்க கிட்டக்க பண்ணாதான் நல்லாயிருக்கும். அப்படின்னா சரிங்கக்கா. நகை செட்டெல்லாம் எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை அதுவும் நான் தான் கொடுக்கணுமா? என்கிட்ட ஒன்று இருக்கு. எங்ககிட்டயும் ஆள் கொண்டு வச்சிருக்கோம்க்கா. ஆனால் ஒரே மாதிரி இருக்கணும்னா அது சரியாக வராதே. அக்கா, நீங்கள் எங்கள் 3 பேருக்கும் ஒரே மாதிரி கொடுப்பீங்களா? என்கிட்ட வாங்கினா 3 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கிக்கிடலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தத்துக்கு ஒரு பாட்டுக்கு 1000 ரூபா, எப்படி? அக்கா, 1000 ரூபாயா கொடுப்பாங்களாக்கா நம்ம வீட்டில்? ஐசு, உங்கள் வீட்டில் கொடுப்பாங்களா? எங்கள் அப்பா நான் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவாரு. நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நிலா. 1000 ரூபாய்னா ரொம்ப அதிகமாக இருக்கு பாரு. 1000 ரூபாங்கிறது அதிகம்லாம் கிடையாது. இதுவே நீங்கள் பியூட்டி பார்லர் போய் மேக்கப் போட்டு பாருங்க, 2000 ரூபா கிட்ட சொல்லுவாங்க. ஆமாக்கா, எங்கள் ஸ்கூலில் போன வருஷம் ஆனுவல் டேக்கு ஒரு பொண்ணு பியூட்டி பார்லரில் போய் மேக்கப் போட்டு வந்துச்சு. அதுக்கு 3000 ரூபா கிட்ட சொல்லிட்டாங்களாம். அப்போ எங்களுக்கு 1000 ரூபாய்னா ஓகேக்கா. நிலா, நீ பாட்டுக்கு ஓகே சொல்கிற, யார் கொடுப்பாங்க? நீயும் நானும் சேர்ந்து ஆளுக்கு 500 ரூபா ஆத்தா கிட்ட வாங்குவோம். அவனுங்க மட்டும் வாங்கினானுங்கல்ல, அதே மாதிரி ஐயா கிட்டையும் போய் ஆளுக்கு 500 ரூபா வாங்கிடுவோம். ஆக மொத்தம் சரியா போச்சா? ஆமால்ல ஏக்கா. அப்போ எங்களுக்கு 1000 ரூபானா ஓகே. நல்லா யோசிச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு கடைசி நேரத்தில் எனக்கு காசு கொடுக்காம ஏமாற்றக்கூடாது. இல்லை இல்லை, அதெல்லாம் கொடுத்துருவோம், கரெக்டாக கொடுத்துருவோம். சரி, பாட்டு என்ன பாட்டுக்கு ஆட போறீங்க? செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்களா, இல்லை அதையும் நான் தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணுமா? பாட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டுக்கு 50 ரூபா. இல்லைக்கா, அதை நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். சரி, என்ன பாட்டு? அக்கா, என்ன பாட்டுக்கு ஆடுவோம்? பொங்கலுக்கு ஆடுற மாதிரினா பொங்கல் டான்ஸாக இருக்கணும். என்ன பாட்டுக்கு ஆடலாம்? ஐசி, நீ சொல்லு. இந்த டிவியில் பொங்கலுக்கு பொங்கல் ஒரு பாட்டு போடுவானுங்கள்ல மலரு, நல்லா இருக்குமே அந்த பாட்டு. அது கூட என்னமோ ஒரு படம், நல்ல பாட்டு, பொங்கலுக்கு பொங்கல் போடுவானுங்க. ஏன் மலரு, நீ தான் நல்ல பாட்டு பாடுவேல, அந்த பாட்டு என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த பாட்டா? தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பார்த்து செல்லடியோ, வண்ண மங்கை என்றாடிடும் மகாநதியை கேட்டு செல்லடியோ, அந்த பாட்டா? அந்த பாட்டு தான். அந்த பாட்டுக்கு ஆடுவோமா? ஐசு, அது ரொம்ப சின்ன பாட்டு. இல்ல நிலா, அதே மாதிரி பொங்கல் சாங்கா ஒரு 2-3 சாங் எடுத்து அப்படி மிக்ஸ் பண்ணி போடுவோம். அப்படின்னா இந்த பாட்டுக்கு ஆடுவோமா? பூ பூக்கும் மாசம் தை மாசம், அந்த பாட்டுக்கு ஆடுவோமா? சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. ஆமா, எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ல. ஐசு, அப்பனா அந்த பாட்டுக்கு ஆடுவோம். ஐசு, நிலா, உனக்கு அந்த பாட்டு பிடிக்குமா? எனக்கும் அந்த பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டுக்கு ஆடுவோமா? ஆடுவோம். நம்ம 3 பேருக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? ஆமா, எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாட்டே செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் சொன்ன பாட்டு, அப்புறம் இந்த பாட்டு, இந்த 2 பாட்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். அக்கா, உங்களுக்கு ஓகேவாக்கா? 50 ரூபா போச்சா? நீங்களே பாட்டை செலக்ட் பண்ணிட்டீங்களா? சரி, எனக்கு எந்த பாட்டுனாலும் ஓகே தான். அக்கா, அப்படின்னு இன்னைக்கே பிராக்டிஸை ஆரம்பிச்சிருவோம். நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. காசு கொடுத்தாதான் நான் டான்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பேன். அக்கா, கொடுத்துருவோம்க்கா. நாங்க இந்த ஊருக்காரங்க தானே. ஆமாக்கா, நாங்க இந்த ஊரு தானே, எங்கேயும் போக மாட்டோம். உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். நீங்க சரின்னு சொல்லிட்டீங்களா? இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு ரூபாய் வாங்கிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறோம். ஏமாத்திர மாட்டீங்களே? அதெல்லாம் ஏமாத்த மாட்டோம்க்கா. சரி, பாட்டுக்கு என்ன ட்ரெஸ்ஸு? இந்த பாட்டுக்கு சேலை கட்டினாதான் நல்லா இருக்கும். கட்டிடுவீங்களா? அக்கா, நீங்க கட்டி விட்டீங்கன்னா கட்டிடுவோம். ஆமாக்கா, கட்டிடுவோம். ஒரு 4-5 ஊக்க சேர்த்து குத்தி விடுங்க, நின்னுக்கிடும். ஏங்கா, அந்த பாட்டுக்கு ஒரு மாதிரி சட்டையும் பாவாடையும் போட்டு தாவணியை சென்டரில் வச்சு 2 பக்கமும் ஒரு மாதிரி விரிச்சு தானே விட்டுருப்பாங்க. ஆமா ஐசு, அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவோமா இல்லை சேலை கட்டுவோமா? அக்கா, இந்த 2 ட்ரெஸ்ஸையுமே நம்ம கணக்கில் வச்சுப்போம். முதல்ல டான்ஸ் ஸ்டெப்பு பழகுவோம். ஸ்டெப்பு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிடுவோம்.
அப்படி கூட பண்ணலாம். அப்ப சரி, முதல்ல பழகுவோம். ஆமாக்கா, நீங்க முதல்ல டான்ஸை சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. ஸ்டெப் எல்லாம் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸை நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம். சரி ஓகே. இந்தா ஐசு பாப்பா, நீங்கிட்டு வா. என்னக்கா? கையப்பிடி. இங்கே பாருங்க, முதல்ல நீங்கள் 3 பேரும் தானே டான்ஸுக்கு, வேற யாரும் வரமாட்டாங்கல்ல. அக்கா கோழி அவளை விட்டுட்டோம். நீலா அவ தனியா வேற ஏதோ பாட்டுக்கு ஆட போறேன்னு சொன்னா. தனியா எப்படி ஆடுவா? பயமா இருக்காதா? தனியான்னா அவ மட்டும் தனியா இல்ல, அது ஒரு டூயட் சாங். நம்ம முத்து கூட சேர்ந்து ஆட போறாளாம். அவன் கூடயா? விளங்குனாப்ல தான் இருக்கும் அப்ப. ஆமா, என்கிட்ட ஏதோ ஒரு பாட்டுன்னு சொன்னா. பால் வாங்க போகும்போது பார்த்தேன். இங்க பாருக்கா, இந்த மேலு கோழியை நம்ம ஆட்டைக்கு சேர்க்கவே கூடாது. அவகிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும், நீ முத்து கூட பேசுனேன்னா எங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிடணும். அவளை எதுக்குமே நம்ம கூட்டு சேர்க்க கூடாதுன்னு. அவ பாவம் நிலா. அப்ப எதுக்கு அவ முத்து கூட சேர்றா? முத்து கூட சேர்ந்து எதுக்கு டான்ஸ் ஆட போறா? அப்ப அவன் கூட சண்டை போட சொல்லு. நம்ம இங்க 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட போறோம்ல, குரூப் டான்ஸ். அப்ப நம்ம கூட அவ சேர வேண்டியதானே? அதென்ன நம்மளை விட்டுட்டு அவன் கூட போய் சேர்றது? அவ நம்ம கூட படிக்கிறாளா இல்ல அவன் கூட படிக்கிறாளா? ரொம்ப தான் பண்றா. இல்ல, அவளுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா, அந்த பாட்டுக்காக அவன் கூட சேர்ந்திருக்கா. நான்ல இந்த மேல கோழி கூட பேசவே மாட்டேன்ப்பா. அப்பனா நானும் கோழி கூட இந்த மேல பேசவே மாட்டேன். சரி, அப்பனா நானும் அவ கூட சண்டை போட்டுறேன். இனிமே நம்ம 3 பேரும் அவ கூட பேசவே கூடாதுன்னு. நீலா, கோழி ஒருவேளை முத்து கூட டான்ஸ் ஆட மாட்டேன் உங்க கூடயே சேர்ந்துக்கிறேன்னு சொன்னான்னா, அப்படின்னா அவளை நம்ம கூட சேர்த்துக்கிடுவோம். ஆமா, அப்படின்னா அவளை நம்ம கூட சேர்த்துக்கிடுவோம். சரி, அப்ப நம்ம அவகிட்ட கேட்டு பாப்போமா ஒருக்க? வேண்டாம் வேண்டாம், அவளா தானே போனா, அவளா வரட்டும். நம்ம ஒரு நாளைக்கு அவ கூட பேசாம இருந்தாலே அவ என்னன்னு காட்டிட்டு வருவாள்ல, அப்போ வச்சுக்கிடுவோம் அவளை. என்ன? சரி சரி, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோமா என்ன? பண்ணுவோம்க்கா. சரி, நல்லா கவனமாக பார்க்கணும். முதல்ல மியூசிக் ஓடும்ல, அப்போது நீங்கள் 3 பேரும் வரிசையாக நின்றுக்கிடணும். நடுவில் ஒரு பொங்கப்பானை வச்சுருப்போம் மேடையில் முன்னாடி, சரியா? அப்புறம் அந்த சாங் வந்து எப்படி ஆரம்பிக்கும்? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி குழவை போட்டுக்கிட்டே ஆரம்பிப்பாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிடணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கடைசியில் நிற்கிறவங்க கை வந்து சும்மா இருக்குமா? அப்போ அவங்க வந்து கையை தூக்கி பிடிச்சிக்கிடணும். அப்படியே பிடிச்சிக்கிட்டே காலை முன்னாடி தூக்கி பின்னாடி அப்படியே ஒரு தூக்கணும், சரியா? இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. இப்படியே முன்னாடி ஒரு காலை தூக்கும் போது அப்படி தலையையும் லேசாக மேலே தூக்கிக்கிட்டு மேலே பார்க்கணும். என்ன? இப்படி அப்படி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும்னா, இந்த காலை இறக்கிட்டு பின்னாடி இருக்கிற காலை பின்னாடி தூக்கிடணும். அப்பயும் தலையை ஒரு கீழே குனிஞ்சிட்டு அப்படியே மேலே பார்க்கணும். அப்ப அந்த ஸ்டெப்பு சூப்பரா இருக்கும். சரிங்கக்கா. அப்புறம் வரிசையா 3 பேரும் நின்றுக்கிடணும். இங்கே பாரு, இந்த 2 கையையும் வலது பக்கம் ஒரு கை இப்படி கும்மி அடிச்சுக்கிடணும், இடது பக்கம் ஒரு கை இப்படி கும்மி அடிச்சுக்கிடணும். அப்படியே பாட்டு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா? தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பார்த்து சொல்லடியோ அப்படின்னு அந்த லைன் முடியும் தட்டிக்கும். இந்த பக்கமும் மாறி மாறி 2 தடவை தட்டி முடிச்சிடணும். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். என்ன? சரிங்கக்கா. அதுக்கப்புறம் வண்ணமங்கை என்றாடிடும் மகாநதியை கேட்டு சொல்லடியோ அப்படின்னு வரும்போது அப்படியே குனிஞ்சுக்கிடணும். குனிஞ்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி கும்மி அடிக்கணும். ரொம்ப குனிஞ்சிடக்கூடாது, கொஞ்சமாக தான் குனியணும். இப்படி இந்த பக்கம் ஒருக்க இந்த பக்கம் ஒருக்க, இப்படி இங்கிட்டு ஒரு தட்டு இப்படி இங்கிட்டு ஒரு தட்டு, சரியா? அதே மாதிரி 2 தடவை பண்ணீங்கன்னா அந்த லைன் முடிஞ்சு போகும். அப்படியே 3 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் கோர்த்துக்கிட்டு அந்த பொங்கப்பானை நடுவில் வச்சிருக்கோம்ல, அதை வட்டமாக சுற்றி வரணும். சரிங்கக்கா. நாளைக்கு வரும்போது ஒரு பொங்கப்பானை கொண்டு வந்துருங்கள ட்ரையல் பார்க்கறதுக்கு. அக்கா, இப்பவே பானை எதுவும் கேட்டா எங்க ஆத்தா வையும். சரி, அப்பனா எங்க வீட்டில் ஒரு சோத்து பானை இருக்கு, அதை எடுத்து நடுவில் வச்சுக்கிட்டு வேணா ட்ரையல் பார்ப்போமா? சரிங்கக்கா. சரி, அந்த பானையை கையை கோர்த்துக்கிட்டு 3 பேரும் சுற்றி சுற்றி வரணும். அப்படியே பானையை குனிஞ்சு ஒருக்க பார்க்கணும், அப்படியே மேலே வானத்தை ஒருக்க பார்க்கணும். அப்படியே பானையை குனிஞ்சு ஒருக்க பார்க்கணும், அப்படியே மேலே வானத்தை ஒருக்க பார்க்கணும். இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னா, கையை எல்லாரும் கோர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த கையை முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டிக்கிட்டே பண்ணணும். என்ன? சரிங்கக்கா. நான் முதல்ல சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேரும் எனக்கு இப்போ ஆடி காமிக்கணும். சரிங்கக்கா. அப்புறம் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நான் சொல்லுவேன். சரி, அடுத்து இப்போ பூ பூக்கும் மாதம் தை மாதம் பாட்டுக்கு நான் ஆடி காமிக்கிட்டா? ஐசு, நீ செம்ம ஆளுல. அப்படியே டான்ஸ் அக்கா கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஆடிட்ட.
ஆமா, என்ன சூப்பரா இருந்தது. என் கையத்தான் பிடிச்சுக்கிட்டு ஆடுனாங்க பாத்தியா. அடுத்து நான் என் கையை பிடிச்சுக்கிட்டு ஆட சொல்லுவேனே. ஆளுக்கு ஒருக்க ஆடுவானேலாம். சரி, ஆனா நான் தான் முதல்ல. சரி, நான் ரெண்டாவதுன்னு. ம். இங்க கவனிங்க பிள்ளைகளா. இங்கே பாரு, கையை இந்த தம்ஸ் அப் காட்டுவோம்ல, அது மாதிரி வச்சுக்கிடணும். அது மாதிரி வச்சுக்கிட்டு உங்களோட 2 ஷோல்டர்லையும் இந்த பக்கம் அப்படி தலைகீழ கவுத்தி வச்சுக்கிடணும். கவுத்தி வச்சுக்கிட்டு கையை இப்படி முன்னாடியும் பின்னாடியும் இந்த முழங்கையை இப்படி மாற்றி மாற்றி கொண்டு வரணும். கொண்டு வந்துக்கிட்டே நீங்கள் முகத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பிக்கிட்டு அப்படியே உடம்பு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டணும். பொங்கல் பொங்கல் வச்சு மஞ்சள மஞ்சள ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. இந்த இப்படி. அடுத்து இந்த மாதிரி சாமி கும்பிடுற மாதிரி கையை வச்சுக்கிடணும். கையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒருக்க, இந்த பக்கம் ஒருக்க, வலது பக்கம் ஒருக்க, இடது பக்கம் ஒருக்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், அப்படியே 2 பக்கம் ஆட்டி ஆட்டி எடுக்கணும். புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. இங்கேரு. அதுக்கடுத்து இப்படி 2 கன்னத்துலையும் கையை வச்சுக்கிடணும். கன்னத்தில் கையை வையினோடனே அப்படியே அமுக்கி வச்சிடக்கூடாது. கன்னத்தை தொடாமல் பக்கத்தில் வைக்கணும். பக்கத்தில் வச்சுட்டு வலது கையை மேலே ஏற்றணும், இடது கையை கீழே இறக்கணும். அடுத்து இடது கையை மேலே ஏற்றணும், வலது கையை கீழே இறக்கணும். அப்படியே மெல்ல செய்யணும். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் பறந்து ஆட, வண்ண குயில்கள் கவிகள் பாட. இந்த அடுத்து இப்படி புது ராகம் ஒரு தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம், பூ பூக்கும் மாசம் தை மாசம். அக்கா, அது புது ராகம் ஒரு தாளம் இல்ல, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம், அப்படி வரும். ஏம்பல, நீ நல்லா பாட்டு பாடுவியோ? ஆமா, எனக்கும் என் கருப்பனுக்கும் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பாட்டு புத்தகம் வாங்கி ஒண்ணா உட்காந்து படிப்போம். கருப்பண்ணா யாரு? அது என் மாமா. அக்கா, நம்ம மாமா தானே? எங்க மாமா. ஆமா, எங்க மாமா. ஓ, சரி சரி. அப்ப பாட்டு போட்டி ஒன்று வச்சிட வேண்டியதானே? ஆமா, வருஷம் பொங்கல் விழாவுக்கு நானும் என் கருப்பனும் பாட்டு பாடுவோமே ஒண்ணா சேர்ந்து. பாட்டு போட்டியாப்ல? ஆமா, போட்டி மாதிரி தான். நானும் பார்க்க வர்றேன். என்னல? வாங்கக்கா. மனதினில் கோடி நினைவுகள் ஓடி, மன்னன் யாரென தேடுதோ, உன்னை பார்த்ததும் கூடுதோ. ஓ, யார் இவரு? இங்கே நிறைய பொண்ணுங்க நிக்கிறாங்க. இவங்க கிட்ட அட்ரஸ் கேட்டா சொல்லுவாங்களா? மேடம், ஒரு நிமிஷம். என்ன என்ன விஷயம்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எல்லாம் எனக்கு தெரியும். பொங்கல் விளையாட்டு விழாவுக்கு டான்ஸ் போட்டியில் கலந்துருக்கீங்க. அதில் நீங்கள் போலீஸ் கட்ட போட போகிறீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதானே? ஒரு பாட்டுக்கு 400 ரூபாங்க. ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க போல. சரி, அப்போ அதுக்கு காசு தேவையில்லை. டான்ஸ் ப்ராக்டிஸுக்கு மட்டும் 400 ரூபா. மேக்கப் நான் போட்டு விடணுமா, நீங்களே போட்டுட்டு வந்துடுவீங்களா? என்னங்க யோசிக்கிறீங்க? 400 ரூபா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த சுத்து வட்டாரத்திலேயே ஒரு பாட்டுக்கு என்னைய மாதிரி குறைச்சலா 400 ரூபா வாங்குற ஆளு யாருமே கிடையாது. எல்லாரும் 1000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. போட்டி, டான்ஸு, பாட்டு, பிராக்டிஸு, அதுக்கு 400 ரூபா. ரொம்ப கம்மி. நான் ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டேன். அதெல்லாம் 400 ரூபாய்க்கு ஒத்த பைசா குறைக்க முடியாது. குறைக்க முடியாதா? முடியாது. சரி, பொங்கல் விளையாட்டு விழா எப்போ? பொங்கல் அப்போ. நான் கலந்துக்கிடலாமா? ஏங்க, கலந்துக்கிட்டதுனால தானங்க இப்ப டான்ஸ் பிராக்டிஸுக்கு என்கிட்ட கேட்டு வந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமாமா ஆமா. என்ன பாட்டு? பாட்டு பாட்டு ஒன்னும் இன்னும் செலக்ட் பண்ணலையே. பாட்டே செலக்ட் பண்ணாம தான் போலீஸ் ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு வந்திருக்கீங்களா?
அது இந்த கெட்டப் போட்டு ஒரு டான்ஸ் ஆடணும்னு ஆசை, அதனால வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். சரி, பாட்டு நானே செலக்ட் பண்ணி தர்றேன். அதுக்கு 50 ரூபா. ஆக மொத்தம் 450 ரூபா. இந்த மேக்கப் போடணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். கொடுத்துடலாம். சரி, அப்போ பாட்டு நானே சொல்லவா? சொல்லுங்க. போலீஸ் வேஷம் போட்ட பாட்டுன்னா நிறைய இருக்கு. காக்கி சட்டை போட்ட மச்சான், களவு செய்ய கண்ணா வச்சான், அந்த பாட்டு ஒன்று இருக்கு. ஏங்க, உங்களுக்கு மெலோடியான சாங் வேணுமா இல்லை கொஞ்சம் பீட் சாங் வேணுமா? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. சரி, சோலோ சாங் வேணுமா டூயட் சாங் வேணுமா? நான் மட்டும்தான் இருக்கேன், சோலோ சாங் தான் எனக்கு சரியா வரும். டூயட் சாங்னா கூட ஆடுறதுக்கு ஆள் ரெடி பண்ணி கொடுப்பீங்களாங்க? அதுக்கு வேணா தனியா அமௌண்ட் வாங்கிக்கோங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க எந்த ஊரு? உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்ல. அதை எப்ப கேக்குறீங்க பாத்தீங்களா? சரி, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போ டூயட் சாங்குக்கு ஆள் செட் பண்ணி கொடுப்பீங்களா எப்படி? இங்க இருங்க, அதெல்லாம் என் வேலை கிடையாது. நீங்களா தான் ஆளை கூட்டிட்டு வரணும். டான்ஸ் சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. சரி, அப்ப என்ன பாட்டு நீங்களே சொல்லுங்க. ஏங்க, தனியா ஆடுற பாட்டுனா நிறைய இருக்குங்க. சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி அந்த பாட்டு இருக்கு. இல்ல சிங்கம் சிங்கம் ஹீஸ்தர சிங்கம் அந்த பாட்டு இருக்கு. காக்கா காக்கா படத்துல ஒரு பாட்டு இருக்கு. வேற என்ன பாட்டு இருக்கு? வேட்டையாடு விளையாடு படத்துல ஒரு பாட்டு இருக்கு. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? கமல், ரஜினி, அஜித், விஜய், இல்ல சத்யராஜ், விஜயகாந்த்? ஏங்க, போலீஸ் கட்டப்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்கங்க. உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்னு முதல்ல சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டை நான் சொல்றேன். இந்த வால்டர் வெற்றிவேல் படத்துல ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டா? அந்த பாட்டு எனக்கு எப்பவா தெரியுமே. அது எப்பல இருந்து தெரியுமா? இந்த யாருக்கு மாப்பிள்ளை யாரோன்னு ஒரு சீரீஸ் இருக்கு, அதுல இருந்தே அந்த பாட்டை நான் தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜும்கு ஜிக்கு சிக்குச்சா ஜும்கு ஜிக்குச்சா ஜும்கு ஜிக்கு சிக்குச்சா ஜும்கு ஜிக்கு சின்ன ராசாவே சித்தெரும்பு என்ன கடிக்குது அந்த பாட்டு தானே? அந்த பாட்டுல உங்களுக்கு ஆடுறதுக்கு வேலையே இல்லைங்க. அதுல ஒரு பொம்பளை பிள்ளை தான் ஆடணும். கடைசியில அந்த போலீஸ்கார சத்யராஜ் இருக்கார்ல, அவர் வந்து அந்த ஆடுற பொண்ணு சப்புன்னு ஒரு அற விடுவாரு. அந்த பாட்டு தான். அந்த பாட்டுக்கு எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்க. ஏங்க, அந்த பாட்டுல உங்களுக்கு டான்ஸுக்கு ஸ்டெப்பே கிடையாதுங்க. கடைசியில வந்து அற தான் வைக்கணும். அதத்தான் சொல்றேன். அப்ப பாட்டுக்கு ஆடுறது யாரு? நீங்க வேணா ஆடுறீங்களா? நீங்க கேட்ட 400 ரூபாய்க்கு கூட கொஞ்சம் அதிகமா போட்டு 2000 ரூபாயா தர்றேன். நான் ஆடணுமா? அதுக்கு 2000 ரூபாயா?